ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு உருளைக்கிழங்கு சாதம் இருந்துச்சுன்னா போதுங்க, டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி இது. இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லைங்க. கூட கொஞ்சமா ஆனியன் பச்சடி இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும், சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இப்போ உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சாதம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடுங்க. கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் பொன்னிறமானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, கூடவே 2 லவங்கம், இது லைட்டா கலர் மாறினதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் அதிகம் வதங்க வேண்டியது கிடையாதுங்க, லைட்டா வதங்குச்சுன்னா போதும். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா அதனோட சேர்ந்து நல்லா வதங்கிடும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டை பேஸ்டா சேர்க்க வேண்டாங்க, 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. சாப்பிட்ற போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸ்ல 3 உருளைக்கிழங்க தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸ்ல 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. பெருசா இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். உருளைக்கிழங்கு உள்ள சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிடலாம். நாம உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இருக்கிறதுனால தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இது மாதிரி கண்டினியூஸா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும், அந்த ஆவிலேயே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ லைட்டா இது மாதிரி கலந்து விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்குங்க. உருளைக்கிழங்குடைய லைட் கலர் மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பாக்குறதுக்காக ஒரு பீஸ் கையில எடுத்து நசுக்கி பாருங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வருது. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சுங்க. ஒருவேளை வேகாம இருந்துச்சுன்னா திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம சாதம் சேர்த்ததுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு வேகாம இருந்துச்சுன்னா நம்ம வேக வைக்க முடியாது. அதனால உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சாதம் சேர்க்கணும். இப்போ இது கூட நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டா வதக்கிடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். இப்போ மசாலா பொருள் எல்லாம் உருளைக்கிழங்கோட சேர்ந்து நல்லா வதங்கி அதனுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சாதம் சேர்த்துடலாம். 2 கப் அளவுக்கு சாதம் நல்லா உதிரியா வடிச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ற போது சாதம் நல்லா உதிரியா வடிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் சாதம் உடஞ்சிடாம டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப சாதம் உடஞ்சிடாம இதை லைட்டா கலந்து விட்டுறலாம். ஸோ நான் இந்த உருளைக்கிழங்கு சாதம் பண்றதுக்கு ரெகுலரா யூஸ் பண்ற சாப்பாட்டு அரிசி சாதம் தாங்க எடுத்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா பாஸ்மதி அரிசி ரைஸ் கூட எடுத்துக்கோங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சாதம் சேர்த்து இது மாதிரி லைட்டா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் குறைவா இருந்தாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதிகமா இருந்துச்சுனாலும் கொஞ்சமா சாதம் சேர்த்துடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பொருள் இது எல்லாமே சாதத்தோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். கடைசியா வாசனைக்காக பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லியில தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. மல்லியில இருந்தா அதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் புதினா கூட சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடும் போது பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டதுக்கு அப்புறமா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்க விருப்பப்பட்டா இதுக்கு மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கோங்க. அதோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, அவ்வளவுதான். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு சாதம் சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.